தேவாலயத்தை சுத்தம் செய்வது. இது பஸ்கா பண்டிகை காலம். நம் ஆண்டவர் தேவாலயத்தின் உள்ளே நுழைகிறார். நாமும் அவருடன் போவோம். அதோ 60 அடி உயரம் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எழும்பும் புகை வானலாவ தெரிகிறது. புறஜாதியார் மண்டபம் வரை செல்ல மட்டுமே நமக்கு அனுமதி உண்டு. அங்குதான் பலிக்கு தேவையான விலங்குகளும் பறவைகளும் விற்கப்படுகின்றன. பொதுமக்கள் பலிக்கான ஆட்டையோ புறாவையோ வாங்கிய பின் அதை ஆசாரியர் சோதித்து பார்ப்பார்கள். அவற்றில் ஏதேனும் பழுது இருப்பின் ஏற்க மாட்டார்கள். பலிக்கான பறவைகள், ஆடு மாடுகள் ஆலய வளாகத்திலேயே விற்கப்பட்டன. கிரேக்கர் மற்றும் ரோம நாணயங்களை தேவாலய காணிக்கையாக செலுத்த இயலாது. அவற்றை தேவாலய பணத்திற்கு மாற்ற வேண்டும். நாணய மாற்றத்திற்கு கமிஷன் வைத்து காசு கடைகள் இருந்தன. தேவாலய வளாகத்தில் திராட்சரசம், உப்பு மற்றும் ஒலிவ எண்ணெயும் விற்கப்பட்டது. ஆராதனையும் அன்றாட பலியும் தொழுகையும் நடைபெற வேண்டிய தேவாலய வளாகத்தை சந்தைக்கூடமாக மாற்றிவிட்டது. ஆலய வளாகத்தில் நடைபெறும் எல்லா வர்த்தகத்திலும் பிரதான ஆசாரியர் அண்ணா குடும்பத்துக்கு கணிசமான கமிஷன் உண்டு. எனவே ஆலய சந்தை அண்ணா குடும்ப பஜார் என்றே அழைக்கப்பட்டது. ஆராதனையும் பலியும் தூபங்காட்டுதலும் ஒழுங்கும் கிரமமாக நடைபெற வேண்டிய தேவாலயத்தை, தன் தந்தையின் இல்லத்தை இப்படி சந்தைக்கூடமாக மாற்றியதால் பக்தி வைராக்கியம் கொண்ட நம் ஆண்டவர் கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும், ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார். சாந்தமே உருவான இயேசுவிடம் தன் தந்தையின் வீட்டின் மேல் இருந்த வைராக்கியம் நம்மை சிலிர்க்க வைக்கிறது. தாக்குதலால் சற்றே தடுமாறி நிலை குலைந்த யூதர்கள், நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என கேட்க துணிந்தனர். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆனதே, அதை 3 நாளில் திரும்ப கட்டுவீரோ என்று பாதி குழப்பமும் பாதி நக்கலுமாக கேட்ட இக்கூட்டத்திற்கு நம் ஆண்டவர் தம்மையே ஆலயமாக கருதி இப்படி சொல்கிறார் என்பது கொஞ்சமும் புரிந்திருக்காது.